அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொஞ்ச நாளா ஒரு 2-3 நாளா வீடியோ போடலைங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் கோல்டு தான். எல்லாத்துக்கும் கோல்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான். சரி, இப்போ அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளான ஒரு புலாவ் தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி. நம்ம இது தக்காளி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் அதெல்லாம் எதுவும் சேர்த்துல, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் வெண்ணெய். இன்றைக்கி வெண்ணெயில் பண்ணோம்னா கொஞ்சம் ரிச்சாகவும் நல்லாயிருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா. நீங்கள் ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. நான் கொத்தமல்லியும் புதினாவும் புதினா கொஞ்சம் அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் இதை மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். குக்கர் காஞ்சிருச்சு. நான் வெண்ணெய் இருந்தங்காட்டி போட்டேன், இல்லைன்னா நீங்கள் போடலினாலும் பரவாயில்ல. இப்போது இது கூடவே ஒரு 1.25 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். வெறும் குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையுமே போட்டுட்டேன். இந்த குளிருக்கு சும்மா சாம்பார் சாதம், அது ரசம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் ரொம்ப மழையாக இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுக்கிறேன். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக போட்டு செய்கிற ரைஸ் இது. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் ஒரு பாதி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இருக்குது, போட்டுடுறேன். இது லைட்டாக அந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும், அந்த ஸ்மெல் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி இல்லாமையே கூட இது ரைஸ் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ புதினாவும் கொத்தமல்லி தலையும் நான் அரைச்சிட்டு வந்தது சேர்த்திக்கிறேன். கலர் என்னடா கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கூலிங்கில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுன்னா அதனால் அந்த கலரில் இருக்குது. கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அரைச்சிருந்தேன்னா அந்த கலர் வந்திருக்காது. இப்போ அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். இப்போது அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். இது எதுவுமே இல்லாமல் நம்ம செய்கிறதுக்கு தான் புலாவ், ஆனால் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இப்போ கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு காலிஃப்ளவர் கிரேவி, அப்படி இல்லைன்னா பன்னீர் கிரேவி அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
நான் இது இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் சும்மா சிம்பிளாக இந்த புலாவ் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த புலாவுக்கு தேவையானங்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால ஒரு 4 டம்ளர் தண்ணி விடணும். இப்போ 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து விட்டுட்டேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் அப்படி எடுத்துருக்கிறீங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கிங்க. அதாவது 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் ஊற்றிக்கிங்க. கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ டோட்டலாக இந்த புலாவுக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுடுறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டுட்டேன். ரைஸ் போட்டு இப்போ லைட்டாக கொதி வரப்போகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/2 மூடி வந்து லெமன் எடுத்துருக்கிறேன். இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். போட்டு கிளறிட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசில் வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் போட்டுட்டு குக்கர் வந்து மூடிட்டேன். இப்போ விசில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு டெக்கரேஷன் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். வெண்ணெயில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை தாளிச்சுக்கலாம். சும்மா அது ஒரு கார்னிஷிங்காக நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம், ஏன்னா நம்ம இது பிளெயினாக பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக திராட்சை அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ குக்கர் திறந்தாச்சு. நம்மளுடைய புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ அந்த பச்சை மிளகாய் நான் எடுத்துட்டேன். இந்த பிரிஞ்சி இலையும் எடுத்துடலாம். இப்போ ரைஸ் அப்படியே கிளறிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நம்மளுடைய புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மிச்சம் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ ரைஸ் நல்லா நீளமாக நல்லா இருக்குது. சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். சரி, இப்போ பிளேட்டில் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வெண்ணெயில் வந்து பொரிச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை போட்டுக்கலாம். நம்ம ரைஸை எடுத்து பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இது நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் புலாவ்னா நம்ம அது இதுன்னெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறது அப்படி தான் இருக்கணுன்ட்டுல, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சோம் இல்லைங்களா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு சேர்த்திக்கிட்டோம்னா கடைசியில் இது மேலே ஊற்றி நம்ம கிளறதுக்கு சரியாக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான புதினா கொத்தமல்லி தலை புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.